ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் வந்தாச்சு. செம காற்று வெளியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளைமேட் தேவையான நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதாவது மீண்டும் மீண்டும் இங்கே வர தோணும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காரணம்னா இங்கே உள்ள காற்று பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக அடிக்கும். முன்னெல்லாம் பாருங்கள் கடைகள் பயங்கரமாக. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அப்படியே செக்கின் ஆகும். மொத்தம் 6 ரூம் சொல்லியிருந்தோம் நம்ம. இந்த கை தட்டுங்க கை தட்டுங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 78 வயசு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவர் தான். அவர் கோவமா இருக்காரு. வர செம்ம கோவமா இருக்காரு. அவர் ஆர்கனைசர் ரூம் ஆர்கனைசர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ நீங்க தான் சார் ஜாலியா இருக்கீங்க. இல்ல நீங்க தான் ஜாலியா இருக்கீங்க. உண்மையில ஜாலியா இருக்கு லைஃப்ல. ஜாலியா தான் சார் இருக்கணும். நீங்க தமிழ்ல ஐயா ஐயா இந்த மாடி தூங்கிட்டு இருக்காரு. ஜாலியா தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ஏற்கனவே வந்து நம்ம தங்கி இருக்கோம். அதாவது திருப்பி நம்ம வந்து இங்க தங்குற காரணமே வந்து நல்ல ஒரு சூப்பரான இடம். பார்த்தீங்கன்னா பஃபே பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கு ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம். அடுத்து ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா போன தடவை செமையாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அவ்வளோ குளிச்சு செமையாக என்ஜாய் பண்ணோம். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பனை மரம் சுற்றிலுமே பாருங்கள். சுற்றிலுமே பனை மரம் தான். செம்ம காற்று. அப்படியே வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோமோ அதை வந்து மறக்க செய்யும். அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்போதுமே காற்று அடிக்கும். எப்போ வந்தாலுமே காற்று அடிக்கும். இங்கே வந்து சம்மரில் வந்தாலுமே நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குளிக்கலாம். இங்கே வந்து ஒன்று இப்போ வந்து திடீர்னு கேரளா மழை பெய்யல, ஃபால்ஸ் தண்ணியை வரலன்னு வச்சுங்க, இங்கே குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கான ரெசார்ட் தான் அது செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே அதுமாதிரி ஃபுட்டு வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. அது ஒன்று தான் குறை. அது நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா வெளியில் செஞ்சு எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னோம்னா வெளியில் செஞ்சு பக்காவாக எடுத்து தராங்க நமக்கு. பாருங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு வந்து லெமன் ஜூஸு பக்காவாக எல்லாருக்குமே வந்து வெல்கம் ஜூஸு, வெல்கம் ட்ரிங்க். இதுக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் வேறு ட்ரிங்கு, இப்போ குடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்கு. இதுவா பெக்கு சாப்பிட்றவங்களாம் தெரியும். நான் பெக்கு சாப்பிட்றாள் கிடையாது சரிங்களா, அந்த பழக்கம் கிடையாது. வாங்க அப்படியே நம்ம லிஃப்ட்டில் ஏறுவோம். எந்த ஃப்ளோர் எனக்கே தெரில. பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. வர ஃபஸ்ட் ஃப்ளோர் அழுத்துவோம். இந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும். மேலே போகிறதுக்கு அப்படியே மேலே போகும்போது அப்படியே அந்த வெளியில் அந்த வியூலாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் போனது என்ன பண்ண நினைக்கிறீங்க, அப்படியே மேலே போகிறது அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குறது, இது மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தடவை 2 தடவை விளாண்டாங்க. ஆனால் இது கரண்ட் பில் இருக்குல்ல உங்களுக்கு. சரி ஓப்பன் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கெல்லாம் அப்படியே உட்காந்தோம்னா ஜாலியாக நல்லா காற்று வரும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். சார் வாங்க, ஜாலியாக இருக்கீங்க? எஸ். நேற்றே வந்துட்டீங்களா? நேற்றே வந்துட்டீங்க. எந்த ரூட்? அதே ரூட்டில் வந்தீங்களா? கோயில்பட்டி வழியா தான். கோயில்பட்டியா? சங்கரன் கோயில் வழியாவா? அது இடையில இன்னும் ரோடு ரோடு சரியில்லை. நாங்கள் வரும்போது நாங்கள் போகும்போது நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அது வேற ரூட்டா என்னன்னு தெரியல. நீ மேப் போட்டு ரோடு போட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல ரோடு போட்டுட்டு சரியில்லை. அதுவும் ஓனர் வந்துருக்காரா? ஓனர் இல்லைன்னா வரல, சாயங்காலம் ஒரு. ஆமாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. நானும் சார் தான் இப்போ ரூமில் ஒன்றா தங்க போகிறோம். அதாவது ரூம் பார்த்தீங்கன்னா 2 பேர். இன்னும் ரூம் ரெடி ஆகலையா? ஏங்க ஆயிடுச்சுல. சரி, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 209. இங்கே தான் தங்க போகிறோம் நம்ம. அப்படியே பாருங்கள் நல்லா காற்று வெளியில் இங்கே. ஆஹா, ஓப்பன் ஸ்பேஸ் செம்மையாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே தான், அதே மழை தான் இருக்குது இங்கே பாருங்கள். போயிட்டு பாருங்க அப்படியே அந்த பனைமரம் காற்று நல்லா அடிக்குது பாருங்க. காற்று ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது காற்று. அப்படியே மலை அப்படியே அழகாக டேபிள் சேர்லாம் பறந்துடுது பார்த்தீங்களா நீங்கள். நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போங்க. நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமுங்க பார்த்துங்க. நல்லா செமையான ரூம். ஃபேன் இருக்குது இங்கே. ஃபேனே தேவைப்படாது முக்காசி. ஏசி இருக்குது. கிட்டில் கொடுத்துட்டாங்க. கப் அண்ட் சாஸ், டேபிள் சேர். அண்ணன் அப்படியே கபோல் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. ஹேங்கர்லாம் பக்காவாக இருக்குது.
நம்ம பேக் இங்கே எடுத்து பாருங்க. அப்படியே ஊரில் வந்ததுங்க. செமையான மிரர், டிவி, அழகாக ஒரு சோஃபா டேபிளில் சேர் ஒன்று, டேபிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே ஹைலைட்டாக பால்கனி தான். இப்போ வந்து காற்று கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா காற்று செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வந்து. அதே மாதிரி பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த மலையெல்லாம் தெரியுது பாருங்க அழகா. நம்ம வந்த வேன் அங்கே நிற்கிது தூரமாக. அழகா இங்கே வந்து இப்படி உட்காந்துக்கலாம் அந்த பால்கனியில் செம்மையாக. அதாவது நேற்று தாங்க மைசூரில் வந்தேன். மைசூர்லேருந்து பெங்களூர் வந்து கிருஷ்ணகிரி வந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கும்போணம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் வந்து கும்போணம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் மேலே ஃபோனு, நாளைக்கு இது மாதிரி குற்றாலம் போகிறோம் வந்தே ஆகணுன்ட்டாங்க. இல்லைங்க இப்போ தான் வந்தேன், ஊரில் டயர்டாக இருக்க முடியலங்கண்ணே. பார்த்தீங்கன்னா சரி நம்ம வேனில் தானே போகிறோம், செல்ஃப்லையும் கிடையாது. அப்படியே டெம்போவில் உட்காடுறோம். அந்த ஒரு காரணம் தான் டெம்போவில் வரதே முக்காசி. அங்கே நிற்கிது பாருங்க வண்டி டெம்புன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி புக் பண்ணியிருந்தோம், அர்பானியான ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தோம். அது என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுட்டாங்க. அதனால் இப்போ டெம்போவில் வந்தோம். டெம்போவில் வர வசதியாக தான் உங்களுக்கு. காரில் விட வரலாங்க, 14 பேர் இருக்கும். 2 கார் 3 கார் எடுத்து வாடகை வரலாம். ஆனால் டெம்போவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாதை இருக்கும், நடந்து போய்க்கலாம், நல்லா சேட் பண்ணலாம், ஜம்முன்னு என்ன வேணும் வசதிக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கார்ட்ஸே விளாடுவோம். பார்த்தீங்கன்னா அது டெம்போவில் வந்து விளாண்டு ஜாலியாக பேசிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் சாப்பிட்டது வரும் படுத்து தூங்கிட்டேன். நல்லா டயர்டு எனக்கு. பார்த்தீங்கன்னா முடியல. அப்படியே சாப்பிட்டு தான் எனக்கு தெரியும். சாப்பிட்டு அப்படியே ஒரு இடத்துல ஒரு சீனை காமிச்சிருப்பேன், இந்த ஊருங்க இப்படி அந்த ரூட் வரணுங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியும், அப்படியே படுத்தா தான் அப்படியே தூங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏசி ஓடுது, அப்படியே வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே நல்லா தூங்கிட்டேன். கொஞ்சம் தூங்கினா தான் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இல்லைச்சிங்க கஷ்டம். இங்கே வந்து அப்படியே படுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா முடியாது நமக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பழைய குற்றாலம் போகிறோம், குளியல போடுறோம். சரிங்களா? இல்லைனா கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ரூம்ஸை பொறுத்தவரைமே இங்கே வந்து தங்குறதுக்கு முக்கியமான காரணமே நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து எல்லாமே டவல் எதுவுமே எடுத்து வரோம். நீங்கள் டவல், சோப்பு, ஷேவிங் கிட் முதல்ல வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான்லாம் எதுவுமே எடுத்துடல. டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஷார்ட்ஸ் இன்னொருத்தர் எடுத்து வந்துருக்காரு. எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்துடல. பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் துவைக்க போட்டிருக்கேன் எல்லாமே. ஏன்னா 10 நாள் வெளியூர் சுற்றிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் துவைக்க போட்டாச்சு. ட்ரெஸ்ஸே இல்லை, அப்படியே டக்குன்னு கிளம்பி வந்தது. பார்த்தீங்கன்னா சரி வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எங்கே பழைய குற்றாலம் அப்படி இல்லைனா வேறு எங்கேயாச்சும் போவோம். சரிங்களா மக்கள்ஸ்? நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலை. ஜஸ்ட்டு அப்படியே மூஞ்சி கிளம்பிட்டு, மூஞ்சி என்ன வெறும் தண்ணியில் கிளம்பிட்டு அப்படியே பழைய குற்றாலம் குளிக்க போகிறோம். காற்று பாருங்கள். இங்கே வந்து தங்குறது முக்கியமான காரணமே காற்று தான். என்ன மடிக்குது பாருங்கள் காற்று. நம்ம காற்று பார்த்தீங்கன்னா துண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு துண்டு எல்லாம் ஹோட்டல் துண்டு தான். என்ன பண்ணுறது, துண்டு எடுத்துடல, ஷார்ட்ஸ் எடுத்துடல, டக்குன்னு கிளம்புனது தான். நான் தாங்க எடுத்துடல. டிஷர்ட் நேற்று வாங்கினது, அந்த இதில் வாங்கினது, அன்லிமிட்டட் வாங்கினது டிஷர்ட்டு. சரி வாங்க அப்படியே வண்டியில் ஏறுவோம் டக்கு டக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய குற்றாலம் வந்தாச்சுங்க. பாருங்கள் தெரியுதுங்களா? குற்றாலத்தை பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. தண்ணி என்னென்னா கம்மியாக வருது. இப்போ போயிட்டு செமையாக குளிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். சரிங்களா? தண்ணி கம்மியாக வருதுங்க. தண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக வருது. முன்னெல்லாம் சீசன் வந்து ரொம்ப கூட்டமே இல்லைங்க. சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கெல்லாம் லைன் நிற்க விட்ருவாங்க. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நல்லா குளிச்சாச்சுங்க பழைய குற்றாலத்தில். பார்த்தீங்கன்னா சீசனே இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமே இல்லை. என்ன காரணம் தெரியல, கூட்டமே இல்லை. தண்ணி கம்மியாக வர வச்சு கூட்டமே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணெலாம் செவந்து போச்சு. அப்படியே அதாவது நம்ம உடம்புல ஹீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூடெல்லாம் அப்படியே எல்லாம் வெளியே வருது. எல்லாமே நல்லது தான். சரிங்களா? எல்லாம் செமையாக குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு இப்போ ரெசார்ட்டுக்கு போகிறோம். நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஈவினிங் அப்படியே ரெசார்ட் வந்தாச்சுங்க. ரெசார்ட் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நைட் டின்னர் வந்துவிட்டோம். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஓப்பன் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லான் சின்னொன்று இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேபிள் சேர்லாம் போட்டு உட்காந்து அழகாக டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் வந்து இட்லி, ஊத்தாப்பம், சப்பாத்தி, ஃபுல்லாக வெஜிடேரியன் ஐட்டம் தான். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் பாயில், ஆம்லேட் அது மாதிரி சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தோம். டக்குன்னு ஒரு 4-5 பேர் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. டக்குன்னு நானும் களத்தில் இறங்கி ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே வந்து இந்த நைட்டு ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு ஜாலியாக செமையாக ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணி குளித்தோம் ஸ்விம்மிங் பூலில். உண்மையிலே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நீங்களே பாருங்கள்.
செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஸ்விம்மிங் பூலில் ஓகேங்களா? தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஃபேமிலியா சாயந்தரம் ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்தாங்களா, அதனால் இப்போ என்ஜாய் பண்ணுறோம் சரிங்களா? ஓகே கேமரா ஒன்றும் வருது செம்ம என்ஜாய்மெண்ட் பாருங்க, செமையா இருக்கு என்ஜாய்மெண்ட் அப்படியே நைட்டு. காப்பாத்துங்க மீசக்கார நண்பா. அது அண்ணா ஒரு சார் மீசக்கார நண்பா ஃப்ரெண்டு. பாருங்க மியூசியம் இருக்கிற பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நைட்டு பார்த்தீங்கன்னா செமையாக ஸ்விம்மிங் பூலில் செமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிட்டு தூக்கம் நல்லா தூக்கம். நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு தூங்கியாச்சு. காலைல தூங்கிட்டு எழுந்துச்சிட்டு இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டேன் சார். கிளம்பிட்டேன் சார். எப்போதுமே நம்ம லேட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆமாம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு. செமையாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜூஸ் என்ன இருக்குது? 10 ஜூஸ் கொடுங்க கொஞ்சம் குடிக்க. என்ன ஜூஸுங்க இது? லெமன் ஜூஸா? ஓப்பன் ஏன் வேறு இல்லை ஜூஸ் எதுவும்? என்ன போட்டுருங்க? காம்ப்ளிமெண்ட்டில் கொடுங்க என்ன போங்க. அன்னைக்கெல்லாம் வந்து போன தடவை தங்குறப்ப நல்லா சூப்பராக கொடுத்தீங்க எல்லாம். இதெல்லாம் கேசரியா? கேசரி குளிப்போம் போவோம் ஒரு ஒன்றும் இல்லை. யாரை சொல்றீங்க? உங்களை தான் சொல்றேன். என்ன சொல்றீங்களா? எத்தனை மணிக்கு தான் முடிப்பீங்க நீங்க? காலையில் 8 மணிக்கு அனுப்பிச்சாங்க. 8 மணிக்கு? ஆமாம். நாங்கள்லாம் 5லேருந்து முடிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் முடிச்சீங்க 5 மணிக்கு? சரி இது என்ன சார்? இது ஃப்ரூட்ஸ் இது சார் ஓப்பன். என்ன ஃப்ரூட்ஸ் இது? ஃப்ரூட்ஸ் ஓகே. இது வடை சின்ன வடை ஓகே. இட்லி அது இட்லி ஓகே. பொங்கல் சாம்பார். அடுத்தது தேங்காய் சட்னி கார சட்னி டிஃபன். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் சார். அதாவது வினோத் அரேஞ்ச் பண்ணால் நீட்டாக இருக்கும். எப்படியா சொல்கிறீங்க? சாப்பிட்றது அழகாக பண்ணுவீங்க. அதனால தான் பார்த்தீங்களா இல்லையா? எப்பொழுதும் எப்படி சொல்கிறாருங்க இவர்? புகழணும் சார் உங்களை. பாராட்டணுமா இல்லையா? பாராட்டுக்குரியவர் நீங்கள். ரெஸ்ட் எடுத்தாச்சு சார். தூங்கி சார் இப்போ பாருங்க, சாம்பாரை குழம்பு ஊற்றி சாம்பார் குழச்சி வச்சு இட்லி அடிக்கணும். எது அடிக்கிறீங்க? எப்படி வடை சாம்பார் எல்லாம் ஒன்றா குழப்பி என்ன கம்மியாக வச்சுருக்கீங்க இட்லி? ஒன்றுமே இல்லை தட்டில். அவ்வளோ ஒன்று தான். ஏன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய சாப்பிடணுங்க எப்பொழுதுமே. டின்னர் தான் கம்மியாக சாப்பிட்ணும். ஓகே சார் தேங்க்யூ. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படியே. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அஜினோமோட்டோ நிறையா போட்டிருக்காங்க. அஜினோமோட்டோவா? ஐயோ. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் அழகாக தட்டில் வச்சாச்சு. எல்லாத்தையுமே வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம் சரிங்களா? பொங்கல் உப்பு வேணுமா? அவ்வளோதான் போடுவாங்க. உப்பு விடுங்க. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் சரிங்களா? நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரையும் ரைட்டு ஸ்விம்மிங் பூலு, இந்த ஓப்பன் ஏரியா, மேலே உள்ள ஓப்பன் ஏரியா நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா மணி என்ன 1 மணின்னு நினைக்கிறாங்க. 1 மணி என்னமோ அது வரைக்கும் குளிச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி குளிச்சுட்டு இருந்தோம். நல்லா செமையாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் கூத்தடிச்சோம். பார்த்தீங்கன்னா பாவம் ஒர்க் பண்ணுறவங்களாம் சிரமமாக போயிடுச்சு. எனக்கும் நல்லா டயர்டு. ஏன்னா ஒரு 10 நாளாக வெளியூர் போயிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா டயர்டு தொண்டெல்லாம் கட்டி போச்சு. லைட்டாக குரலை மாதிரி போச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே எல்லாமே கொடுத்துருவாங்க. பாருங்க ஆயில் விட கொடுத்துட்டாங்க. ஆயில் பாக்கெட் விட கொடுத்தாங்க. நல்லா தலைக்கு வந்து நல்லா தடவை வச்சு தண்ணியெல்லாம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ப்ளஸ் சர்வீஸு கிட்ட நிறைய பேர் இருக்காங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே பக்கவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சரி நம்ம அப்படியே செக் அவுட் ஆகிட்டு கிளம்புவோம். ஓகே சார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அக்காமடேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4500 தான் வந்துச்சு. இன்க்ளூடிங் டிரைவரும் சேர்த்துட்டோம். நல்லா செமையாக என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி குரூப்பாக வந்தோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.